அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகா மாஸ்டர் ஜெயராமன். நான் 15 வருஷமாக யோகா சென்டர் வச்சுக்கிறேனுங்க. இன்றைக்கி வந்து ஏபிஜே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படி பண்ணுங்க. அதில் வந்து இன்றைக்கி ஒரு 12 பசங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் கழித்து நாங்கள் ஒரு 500 பேர் வச்சு பெரிய லெவலில் பண்ணலான்னு இருக்கிறோம். அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இதுங்க. இதில் நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்க வந்து கலந்துட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி 25 நிமிஷம் 25 ஆசனா பண்ணாங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாங்கள் பெரிய லெவலில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஜெயராமன் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கார். வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அது வந்து 25 நிமிடம் தொடர்ந்து பண்ணணும். 25 ஆசனங்கள், சர்வாங்காசனா, காலாசனா, மச்சாசனா, சக்கராசனா, பத்மாசனா, அது மாதிரி நிறைய ஆசனங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த ஆசனங்களை பண்ணுவதன் மூலியமாக அது தொடர்ந்து சின்ன குழந்தையிலிருந்து கொஞ்சம் எல்லாமே அது பண்ணுறதுனால எதுக்காகனா தொடர்ந்து பண்ணுறதுங்கிறது. அதே மாதிரி பானை மேலே கூட பண்ணாங்க. பானை மேலே ஒரு சின்ன குழந்தை தொடர்ந்து நின்றுட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை. 25 ஆசனங்களை பண்ணி இன்றைக்கி வந்து ஏபிஜே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிங்கிறதுல இந்த குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க பேரண்ட்டுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இது மட்டும் இல்லாமல் இப்போ யோகாவில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 விஷயங்கள். இந்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இப்போ நிறைய கல்லூரிகளில் இந்த குழந்தைங்களுடைய படிப்புக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸையும் வந்து ஃபீஸ்லேருந்து முழு ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், HFI நல்லா இருக்குது. ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவிலையும் யோகா இருக்குது. அதிலெல்லாம் போய் ஜெயிக்கும்போது பிற்காலம் நம்ம காலேஜ் போகிறப்ப MBBS போகிற கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் கொடுக்குறாங்க. யோகாவுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகம் பூரா இனி வருங்காலம் யோகாவின் பொற்காலம். இவ்வளோ வருஷமாக நமக்கு பார்த்திங்கன்னா உலக யோகா தினம்னு ஒன்று இருந்தது. ஜூன் 21 உலக யோகா தினம். அதில் நம்ம நாட்டை விட இப்போ வெளிநாடுகளில் தான் அதிகமான வரவேற்பு இருக்குது. இப்போ நானும் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் கூட பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் 21 வந்து உலக மெடிடேஷன் டே. அதுவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உலகம் பூரா யோகாவுக்கு முக்கியத்துவம் வருதுன்னு தெரியுது. அப்போ இந்த குழந்தைங்களோட நாளைக்கு வந்து எதுக்காக அப்படி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க, கின்னஸ் சாதனை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெயிச்சு, ஸ்டேட் லெவல் ஜெயிச்சு, நேஷ்னல் ஜெயிச்சு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணும்போது தான் அவங்களுக்கு நாளைக்கு காலேஜ் படிக்கும்போது காலேஜ்லேயும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய குழந்தைகள். என் பையனே இப்போ படிக்கிறான். அவனை வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் படிக்கிறான். அவனுக்கு வந்து 1 பைசா ஃபீஸ் கிடையாது. கம்ப்ளீட் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் துபாயில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், மலேசியாவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். அதை மாதிரி இப்போ இந்த குழந்தைகிட்ட நான் பார்த்த திறமை எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. இது வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். எல்லாம் சொல்லிட்டு எங்கள் அம்மாவை சொல்லாமட்டேன். எங்கள் அம்மா வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எதுக்காக குழந்தைங்க யோகா பண்ணணும்னா அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கப்பு கிடைக்கிதுன்னா தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி டெவலப் ஆகும்போது இப்போ அது சரியாயிடும். அம்மா பத்மஸ்ரீ நானம்மாள் 2 ஜனாதிபதிக்கிட்ட 2 பிரைம் மினிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ நானம்மாள் 100 ஆண்டுகள் வாழ்ந்த பத்மஸ்ரீ நானம்மாளுடைய பையன்தான் நான். இவர் வந்து எங்கள் பேரன், புரியுங்களா, பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாருமே யோகா டீச்சர் தான். குடும்பத்தில் 72 பேர் யோகா இவர் ஒய்ஃபும் யோகா டீச்சர் தான். அவங்களும் ஒரு ஸ்கூலில் யோகா டீச்சராக இருக்காங்க. எல்லோரும் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் வீட்டில் எல்லாருமே யோகா டீச்சர். அது அம்மாவுடைய கனவு அப்படி. சரிங்களா, ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நிறையா டாஸ்மார்க் கடை இருக்குது. இதை குறை சொல்கிறதுக்காக அதை விட அதிகமான யோகா சென்டர் கொண்டு வரணுங்கிறதே எங்கள் அம்மாவோடைய கனவு. அது மாதிரி எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டி 107 வயசு வாழ்ந்தாங்க. அவங்களும் பரம்பரையாக யோகா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும் கடைசி வரைக்கும் அந்த 107 வயசுலேயே அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. கண் பார்வையிலேருந்து காது நல்லா கேட்டுச்சு, மெமரி பவர் நல்லா இருந்ததுன்னா அது காரணம் யோகா தான். எல்லாமே சுகப்பிரசவம். இதுக்கு காரணம் யோகா. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து நிறையா கரு உருவாக்கல் மையம் வந்துருச்சு. இன்று நாளை நேற்று பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலம் 7 குழந்தை 8 குழந்தை ஈஸியாக பிறந்தாங்க இல்லையா, நார்மல் இல்லை. இன்றைக்கி வந்து மெல்ல மெல்ல சிசேரியா மாறுது. ஏன்னா உடல் பயிற்சி இல்லை. இந்த ஆசனங்களை பண்ணும்போதுனா பட்டர்ஃப்ளை ஆசனா, உஷ்டாசனா, சக்கராசனம் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல அதை தான் இந்த குழந்தைங்க இன்றைக்கி பண்ணாங்க. அது கப்பு வாங்குறது மட்டும் இல்லை, வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தானே. அதுதான் மிக முக்கியமானது. அவங்களுடைய பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு யோகா மிக உறுதுணையாக இருந்துச்சு. அதுக்கு இந்த வாய்ப்புக்கு ஜெயராமனுக்கு நன்றி. ஏன்னா அவர் தான் எல்லாம்
நானா யோகா ஸ்டுடியோ தான். குட் ஈவினிங். என் பேர் சந்தோஷ். நான் வந்துட்டு இங்கே நானா யோகா சென்டரில் நான் ஒரு 3 இயர்ஸாக யோகா ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறேன். இப்போ நாங்கள் பண்ண வேர்ல்டு ரெக்கார்ட் வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்டு ரெக்கார்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் 25 ஆசனாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எல்லா குரூப்பாக சேர்ந்து பண்ணது தான் இது ஃபஸ்ட்டு ஒரு முயற்சியாக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம். இனி மேலும் மேலும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்.